மனுஷன் ஆணையக்காரவுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு அவரது சகோதரர் அவர்கள் அண்மையில விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். இவர் குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார். மனுஷ நாணயக்காரவுக்கு நெருக்கமான வட்டாரங்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கணும் என்றால், அவர் இலங்கை அரசுக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ வலைத்தளங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ சமூக ஊடகங்கள் அனைத்தும் இன்னொருவரால் கையாளப்படுகின்றது. குறிப்பாக இது ஆங்கிலத்தில் சைபர் கிரைம், இணையவழி குற்றங்கள் என்று சொல்லுவோம். பொதுஜன பிரமண பெரும்பாலும் குற்றச்சாட்டு ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டயஸ்போரா ஆக்கள், அதாவது வடக்கு கிழக்கிலேருந்து புலம்பெயர்ந்து போன ஆக்கள் மேலே தான் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த விகாரையிலிருந்து இராணுவம் நீக்கப்பட்டதற்கும் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைக்க எம்மால் முடிந்தது. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யாவுக்கு வலுக்கட்டாயமாக ஆக்களை ஏற்றி கொண்டு போய் இராணுவத்தினரை சேர்க்கணும் என்று அண்மையில் இந்த ஜாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த மூவர் கூட இது சம்பந்தமாக அகப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வேறொரு நாட்டுக்கு செல்ல போன போது அவர்கள் ரஷ்யாவில் இடைநிறுத்தி, அதாவது இந்த விமானம் ரஷ்யாவில் தரக்கப்பட்ட இடத்துல அவர்களை வலுக்கட்டாயமாக அந்த ரஷ்ய இராணுவத்தில் இணைச்சிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ ரஷ்ய போர் 3 இருக்கிற அதே நேரத்தில் ஆற்றலி பற்றாக்குறை காரணமாக ரஷ்யா பல நாடுகளிலிருந்து இப்படி ஆக்களை வலுக்கட்டாயமாக எடுக்கிற செய்தி அண்மை காலமாக சமூக வலைத்தளங்கள்லையும் உத்தியோகபூர்வ ஊடகங்கள்லையும் பரவின வண்ணம் இருந்தது. அதுன்ற ஒரு பகுதியான செய்தியாக தான் இதுவும் வந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இதோட மனுஷன் ஆணையக்காரவுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு அவரது சகோதரர் அவர்கள் அண்மையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். ஏனெண்டா முன்னைய காலங்கள்னு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்தவர் மனுஷன் ஆணையக்காரர் தான் முன்னே அரசாங்கத்தில். ஆக அவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று இப்போ கூறப்பட்ட அவருடைய சகோதரர் அண்மையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். அந்த வகையில் இவரையும் விசாரணைக்கு அழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட இடத்துல இவர் குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் என்கின்ற செய்தி ஒன்று ஒரு பரவலாக அடிபட்ட வண்ணமே இப்போ இருக்குது. சுவிஸ் நாட்டுக்கு சென்று பின்னர் அங்கிருந்து ஒரு ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பியோடுவதற்கான நடவடிக்கைகளை இவர் மேற்கொண்டிருக்கிறார். இவர் இப்போ நாட்டில் இல்லை என்கின்ற பொருளில் இப்போ செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றது. உண்மையில் இது உத்தியோகபூர்வ செய்தியாண்டா இல்லை. ஏண்டா அண்மையில் இந்த அன்ரோ மாரசநாயக்க ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நாமல் ராஜபக்ச குடும்பமாக வெளிநாடு சென்றுட்டார், தப்பி ஓடிட்டார் என்கின்ற செய்தியும் பரவப்பட்டது. ஆனால் பிறகான காலப்பட்டதில் அவர் குடும்பத்தினர் மட்டும்தான் வேறொரு தேவைக்காக வெளிநாட்டுக்கு சென்றார்கள் என்கின்ற தகவலும் வந்தது. அந்த வகையில் மனுஷ நாணயக்காரவுக்கு நெருக்கமான வட்டாரங்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கணும் என்றால், அவர் அந்த வருட இறுதி நிகழ்வுகளை கழிப்பதற்காக சென்றிருக்கின்றார். ஏற்கனவே சொல்லும் இயர் எண்ட் பார்ட்டி கொண்டாடுற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் அவர் சென்றிருக்கிறார். அவர் ஒன்றும் தப்பி ஓட இல்லை, நாட்டை விட்டு ஓட இல்லை என்கின்ற பொருளில் அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலே இது அண்மை காலம் என்ற இன்று காலையிலிருந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற செய்தியாக மாறியிருக்கு. அடுத்ததாக இன்னொரு பரபரப்பான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தியோகபூர்வ இலங்கை வலைத்தளங்கள், இலங்கை அரசுக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ வலைத்தளங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ சமூக ஊடகங்கள் அனைத்தும் இன்னொருவரால் கையாளப்படுகின்றது. குறிப்பாக இது ஆங்கிலத்தில் சைபர் கிரைம், இணையவழி குற்றங்கள் என்று சொல்லுவோம். இந்த குற்றம் நடந்திருக்குது. இந்த சைபர் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிற இந்த இணையதளங்களாக இதற்கு முன்னர் போலீசார் உடைய உத்தியோகபூர்வ யூடியூப் சேனல் இன்னொருவரால் பயன்படுத்தப்பட்டது, சைபர் தாக்குதலுக்கு ஆளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மையில் அச்சு திணைக்களத்துக்குரிய இணையதளம் அந்த இணையதளத்துக்கு இன்னொருவர் அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறார், அங்கேயும் சைபர் தாக்குதல் நடந்திருக்கின்ற செய்திகள் வந்திருக்கு. இது என்னத்துக்காக நடக்குது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த அரசாங்கத்தில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுவும் எந்த அளவு கொண்டு போய் சேர்க்க போகுது என்கின்ற விடயம் தெரியல. ஏண்டா இங்கே சில தரவுகள் மாற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்கின்றார்கள் என்கின்ற கருத்துப்பட ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த ஊழல் சம்பந்தமான தரவுகளை அளிப்பதற்கான விடயங்கள் நடக்கின்றதா என்ற அதே பர்டிகுலர் அந்த இணையதளத்தில் மட்டும் கை வச்சா பிரச்சனை என்பதற்காக எல்லா இணையதளத்திலையும் பரவலாக கை வைக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் இப்போ சமூக ஆர்வலர்களால் எழுந்திருக்கு. உண்மையிலேயே இது தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்கின்ற கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பான அந்த குறித்த உத்தியோகத்தர்களும் இது தொடர்பான நிபுணர்களும் உடனடியாக வேலையில் இறக்கப்பட்டு இது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கான உடனடி தீர்வு காண்பதாக குறித்த அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள்.
அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா முன்னைய காணொலியிலையும் பார்த்துருப்போம், இந்த விகாரைகள் சம்பந்தமாக எந்த ஒரு சட்டவிரோத மதத்தலங்களுக்கும் இங்கே இடம் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை வந்து புத்த சாசன அமைச்சர் சொல்லியிருந்தார். குறிப்பாக விகாரைகள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா விதமான சட்டவிரோத மதத்தலங்களுக்கும் நீங்கள் இடமளிக்கப்பட மாட்டாது. ஆனால் இலங்கையில் பெருமளவோட சட்டவிரோதமாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா விகாரம், குறிப்பாக வடக்கு கிழக்கில் பெருமடுப்பில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது விகாரங்கள். இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை நேற்றைய செய்தியில் நாங்கள் ஆராய்ஞ்சிருந்தாங்கள். அந்த வகையில் இந்த விகாரை தொடர்பாக காரியவசம் வந்து இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விகாரைகள் ஏன் விகாரைகளில் இருக்கிற விகாரைகளில் இராணுவத்தினர் பணியில் ஈடுபட்டவர்கள், இந்த விகார புனர்நிர்மாணம் அது மட்டும் இல்லாமல் விகார கட்டுமானம் தொடர்பான பல பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடனடியாக நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் இப்படி நீக்கப்பட வேண்டும்? இது டயஸ்பொராக்களின் கருத்து கணிப்பின்படி நடக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை பொதுஜன பெரமுன எழுப்பியிருக்கு. குறிப்பாக சாகர காரியவசம் பொது வெளியில பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த இராணுவத்தினரை உடனடியாக நீக்குவதற்கான காரணம் என்ன? இது எந்த பின்னணியில் இந்த அரசு செயற்படுது என்கின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. பொதுஜன பெரமுன பெரும்பாலும் குற்றச்சாட்டு ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டயஸ்போரா ஆக்கள், அதாவது வந்து வடக்கு கிழக்கிலேருந்து புலம்பெயர்ந்து போன ஆக்கள் மேலே தான் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த விகாரையிலிருந்து இராணுவம் நீக்கப்பட்டதற்கும் இவர்களை தான் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். அதே போல மீண்டும் இன்னொரு விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைப்பு அது திருப்பி எங்கே வந்து முடியுதுன்றா பொதுஜன பெரமுனோட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக மீண்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் சாகர காரியவசம் அவர்கள். ஆகவே மீண்டும் இந்த விடயங்கள் கிண்டப்படுகின்ற பொழுது எப்படி இதை கையாள போகுது தேசிய மக்கள் சக்தி என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே 60,000 இருக்கிற போலீஸ் பாதுகாப்பை மீண்டும் 30 குறைப்போம், அதாவது வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என்ற அர்த்தப்பட இன்னும் குறைக்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கூறியிருந்தார்கள் ஆளுங்கட்சியிலிருந்து. ஆகவே அவர்கள் இவர்களுடைய இந்த விமர்சனத்துக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, FCID என்கின்ற பிரிவு வந்து CID என்ற பிரிவுக்குள்ள தான் இவ்வளவு காலமும் இருந்தது. அதாவது குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்குள்ள தான் நிதி குற்ற புலனாய்வு திணைக்களமும் இருந்தது. இப்போ இந்த நிதி குற்ற புலனாய்வு திணைக்களம் ஒரு பிரிதொரு துறையாக மாற்றப்பட்டிருக்கின்றது, பிரிதொரு திணைக்களமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதற்குரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏனென்று கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றது. அது இப்போ கூட நிலுவையில் இருக்கிற குற்றங்கள் அதிகமாக இருக்குது. அதை விசாரணை செய்கிறதுக்கு கூட நேரம் போதாமையாக இருக்கின்றது. அதன் காரணமாக இதை ஒரு தனியான பிரிவாக எடுத்துவிட்டால் இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்குரிய காலம் வந்து போதுமானதாகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் சொன்ன விடயங்களில் இது ஒரு முக்கியமான விடயம், ஊழல் இல்லாத நாடாக இதை மாற்றுவோம். ஏற்கனவே கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு பொருளில் வந்து இவர்கள் இந்த நடவடிக்கையை தான் மேற்கொண்டிருக்கணும். அந்த வகையில் அதன் ஒரு பகுதியாக இந்த FCID, அதாவது வந்து நிதி குற்ற புலனாய்வு பிரிவு வந்து தனியான துறையாக இயங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இனி வருங்காலங்களில் இதற்கான நடவடிக்கைகள் வெகு சீக்கிரமாக முன்னெடுக்கப்படும். உடனடியாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து அவர்களும் தகுந்த நடவடிக்கை, அதாவது வந்து என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அது உடனடியாக விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எந்த வகையில் நடைமுறைக்கு சாத்தியம் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், நாளைய தினம் புத்தாண்டுக்காக பல விடயங்கள் மேற்கொள்ளப்படுது. அதிலேயும் குறிப்பாக மிகவும் எளிமையான வகையில் சுதந்திர சதுக்கத்தில் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு இந்த நாடு தயாராக இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருக்கின்றார். அந்த வகையில் பொதுமக்களும் இதில் பங்கேற்கலாம் என்கின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் அவர் ஒரு வாழ்த்து செய்தியையும் ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கார் என்று பார்ப்போம். புத்தாண்டு வாழ்த்து செய்தி. நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் 2025 புத்தாண்டில் இளைஞர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க எம்மால் முடிந்தது. அதற்கிணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்புக்கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம். கிராமிய வறுமையை ஒழித்தல், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம்.
அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்ட புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடென்ற ரீதியில் நாம் 2024ஆம் ஆண்டில் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த இருக்கின்றோம். அனைவருக்கும் பலமான நாடு, அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்களை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு 2025 புதுவருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாக இருப்பதாக நான் உறுதியாக நம்புகின்றேன். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த அபிவிருத்தியடைந்த இலங்கை பற்றிய கனவை நினைவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது. விட்டு கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது. இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம். அமைதி மற்றும் முன்னேற்றத்துக்காக எங்களுடன் இணைந்து முயற்சி மேற்கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று அந்த வாழ்த்து செய்தி வந்து முடியுது. உண்மையிலேயே இந்த புத்தாண்டோட நாங்கள் அனைவருமே இந்த நாட்டையும் இந்த பொருளாதார சூழ்நிலையும் எதிர்கொள்ளணும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்தும் செய்திகள் அறிஞ்சு கொள்ள ஜெஃப்னா அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.